7ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த பிசி 72 என்ற நம்பர் பாருங்கள், போன மாதத்தில் இந்த சி போர்டு 3 முறை வந்தது. ஸோ அதே மாதிரி திரும்பவும் 7 சி போர்டில் வருமா அப்படின்னு எதிர்பார்த்தது தான். பார்த்திங்கன்னா அதே மாதிரி 272 அப்படின்னு வந்திருக்கு. இதில் பாருங்களேன், முதல்ல 62, அதாவது 92, 62, 22 அப்படின்னு வந்திருக்கு. இதில் பாருங்கள், அது கீழே 17 அப்படின்னு ஒரு நம்பர் வந்திருக்கு. இதில் பாருங்கள், இந்த 17ன்ற நம்பரு ஏசியில் இருக்கிற 17ன்ற நம்பரு பிசியில் 12 அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த 62, அதாவது ஒரு நம்பர் மட்டும் ஆப்போசிட் பண்ணுங்கள். இந்த 7ன்ற நம்பரு இங்கே பாருங்கள் 2ன்ற நம்பர் வந்திருக்கு. ஸோ அந்த 1ன்ற நம்பர் அப்படியே வந்து பி போர்டில் வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 6ன்ற நம்பர் அப்படியே பி போர்டில் வந்திருக்கு. இந்த 2ன்ற நம்பருக்கு 7 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இன்னொரு 2, இந்த 2 இருந்ததுனால சரி இதை வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா கேப் நம்பரில் பாருங்கள் 22 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே இந்த நம்பர் ஆப்போசிட்டு, இங்கேயுமே இந்த நம்பர் ஆப்போசிட்டு, இங்கே இந்த நம்பர் ஆப்போசிட் பண்ணி எப்போவுமே நம்ம சொல்கிறது ஒரு 2 நம்பர் டைரெக்டாக வந்து போச்சுன்னா இந்த 17க்கு 12, 67க்கு 62க்கு 67 இங்கே மார்க் பண்ணிப்போம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன்னு இல்லை, எல்லாத்தையும் பார்க்குறோம், அதில் எது பெஸ்ட்டாக இருக்குதோ அதுதான் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம எது இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது வராதோ அப்படின்னு நினைக்கிறோமோ அதுதான் வந்து போகுது. என்ன பண்ணுறது, இந்த 17க்கு 12 நம்பரும் பார்த்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 62க்கு 67 கரெக்டாக அடிச்சிருக்கு. அப்போ இந்த 22ன்ற நம்பரு சி போர்டு ஆப்போசிட் பண்ணால் 27. அதை என்ன பண்ணணும், 2 நம்பரு டைரெக்டாக வந்ததுனால இந்த கேப் நம்பர் திரும்பி தான் வரணும். அப்படி திரும்பி வரும்போது பாருங்கள் கரெக்டாக 72 பிசி மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 06ன்ற நம்பர் 65ன்ற நம்பர் கீழே எத்தனை இடத்துல எல்லாம் இந்த மாதிரி மேட்ச் ஆகிருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் 65 கீழே ஒரு 77, இங்கே பாருங்கள் 06 கீழே ஒரு 77, அதில் பாருங்கள் இந்த 22 கீழே ஒரு 01. இப்போ இந்த 01ன்றது என்ன அப்படின்னா 06, அது பாருங்கள் இந்த 22ன்றதுக்கு அப்படியே 77. ஸோ மாதம் இந்த செட்டு தவறாமல் வந்திருக்கு. அதோடு பாருங்கள், இங்கே பாருங்கள் 65க்கு ஒரு 22, 65க்கு ஒரு 22 வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி மாதத்துலையுமே 72 வந்து ஒரு 15 வந்திருக்கு. ஸோ மாதம் இந்த செட்டு தவறாமல் வந்திருக்கு. ஸோ ஆனால் வந்து இந்த மெத்தடு நான் பார்த்துட்டு சரி இது அதை விட இந்த 3 நாள் வந்த ரிசல்ட் மாதிரியே இந்த 3 நாள் ரிசல்ட் வரும் அப்படின்னு தான் எடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 505 அப்படின்ற நம்பரில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் பிசியில் இந்த 67 வரும்போது 35ன்ற நம்பர் வருது அப்படின்னு சொல்லி எடுத்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடு பாஸ் ஆகிடுச்சு, கரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்றுமே வந்து கரெக்டாக மேட்ச் ஆச்சு. அதுதான் ரிசல்ட் வந்தது வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா இது எப்போவுமே நம்ம ரெகுலராக எடுக்கிற மெத்தடு. இது பாருங்கள், இந்த சி போர்டு 7 நிறுத்திச்சு பாருங்கள். இந்த சி போர்டு 7 வந்ததுனால இப்போ எப்போவுமே சொல்கிறது தான், நம்ம ஏ போர்ட்லேயோ சி போர்ட்லேயோ ஒரு நம்பர் இந்த மாதிரி நிறுத்தினா அது கீழே இருக்கிற நம்பரில் கண்டிப்பாக ரிசல்ட் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்கள், இந்த 67 ஏசியில் இருக்கிற 67 அப்படியே பிசியில் 67 வச்சு பாருங்கள். இந்த 67லேருந்து இந்த 67 அந்த பி போர்டு ஆப்போசிட் வச்சா பாருங்கள், பி போர்டு ஆப்போசிட் வச்சுட்டா இங்கே 067 கரெக்டாக மேட்ச் ஆகுது. இப்போ என்ன வரணும் அப்படின்னா, இந்த பி போர்டு திரும்ப ஆப்போசிட் ஆகணும். இந்த பி போர்டு திரும்பி ஆப்போசிட் ஆகிடுச்சு 277 அப்படின்ற நம்பரு வரணும். ஸோ இந்த 277ன்ற நம்பரு வருமா அப்படின்னுமே கெஸ்ஸிங் பார்க்கும்போது எல்லாத்தையும் பார்க்குறது தான். ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது, இது ரொம்ப நல்லா இருக்குது, இது ரொம்ப
கரெக்டாக பேட்டர்ன் மேட்ச் ஆகுது அப்படின்னு தான் பார்க்குறோம். ஆனால் பாருங்கள், இந்த மெத்தடெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. தயவு செஞ்சுங்க பாருங்கள், இந்த 657 ஒரு நம்பரு ஆப்போசிட்டு 067. எங்கெல்லாம் வந்து இப்போ பாருங்கள், இந்த 745ன்னு இருக்குல்ல, இங்கே பாருங்கள் ஏ போர்டில் 2 7 நிறுத்தியிருக்கு. ஸோ இப்போ இதெல்லாமே வந்திருக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த 56ன்ற நம்பருக்கு இங்கே 06, இந்த 7ன்ற நம்பரு அப்படியே சி போர்டில் 7 நின்றுது. இது பாருங்கள் 745ன்ற நம்பரில் அதே மாதிரி இந்த 2 நம்பரு இல்லை, இந்த ஏதாவது இதில் 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணி இங்கே அப்படியே வந்து ரிசல்ட் வரலாம். இங்கே எது ஆப்போசிட் ஆகிருக்குன்னா, இந்த 5ன்ற நம்பர் இங்கே ஆப்போசிட் ஆகிருக்கு அப்படின்னா, இந்த 4ன்ற நம்பர் ஆப்போசிட் வச்சு 795 பாக்ஸ் அடிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கேயுமே வந்து 2க்கு 7ன்ற நம்பரு வந்திருக்கு. அப்போது இங்கே ஒரு 67ன்ற நம்பரு இங்கே பாஸ் ஆச்சு அப்படின்னா, அது கீழே என்ன நம்பர் இருக்குது, 702ன்ற நம்பர் இருக்குது. அப்போ இந்த 72ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகுது. அதுவுமே பாருங்கள் கரெக்டாக 77 அப்படின்னு ஆல் போர்டு வருது. ஸோ இந்த நம்பர் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும் பாருங்கள். 657க்கு பி போர்டை மட்டும் ஆப்போசிட் பண்ணிக்கோங்க. பி போர்டு ஆப்போசிட் பண்ணும்போது பாருங்கள், 607 பாக்ஸு 277 பாக்ஸு கரெக்டாக அடிச்சிச்சு. இதெல்லாம் 3ஆவது சான்ஸ் போகுமான்னா கொஞ்சம் டவுட்டு தான், ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 265 அப்படின்ற நம்பரில் இந்த நம்பர் ஆப்போசிட் ஆகிருக்கு, இல்லை இந்த 067ன்ற நம்பரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, எங்கே ஆப்போசிட் ஆச்சு அப்படின்னா, இதில் 2 நம்பர் ஆப்போசிட் ஆகிடுச்சு. அதாவது ஒன்று ஏ போர்டு ஆப்போசிட்டு, இங்கே சி போர்டு ஆப்போசிட்டு. இது ரெண்டுமே ஏசிலே வந்தது, ஓகேங்களா. பி போர்டு 6 அப்படின்னு நின்று இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு வந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிருக்கு. அதாவது பி போர்டை அப்படியே நிறுத்தி பாருங்கள். பி போர்டில் இந்த இடத்துல 6 இருக்குது, இங்கே 7 இருக்குது. இந்த 6 7 அப்படியே பி போர்டில் நிறுத்திக்குங்க. அடுத்து இந்த கேப் நம்பர் 5ன்னு இருக்குது, அந்த 5 அப்படியே பி போர்டில் வச்சுருங்க. இப்போ இந்த 25ன்ற நம்பருக்கு 07 ஏசியிலே வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி இந்த 22ன்ற நம்பரு இங்கே 2 நம்பருமே ஆப்போசிட் ஆகிருச்சு. இங்கே ஒரு நம்பர் அப்படியே ஆப்போசிட் ஆகிருச்சு 72 அப்படின்னு. இப்போ இந்த 5ன்ற நம்பரை அப்படியே பி போர்டில் நிறுத்திட்டு, இந்த 07 முதல்ல திரும்பிடுச்சு, ஏசிலே திரும்பிடுச்சு. இங்கே இந்த ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி ஏசியில் டைரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இந்த நம்பரு ஆப்போசிட் ஆகணும், 8ன்ற நம்பர் ஆப்போசிட் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா முதல்ல இந்த நம்பரு 5ன்ற நம்பரு இங்கே ஏ போர்டில் வந்திருக்கு. அடுத்து இந்த 7ன்ற நம்பரு ஏ போர்டிலே வந்திருக்கு. இந்த 3ன்ற நம்பரு இங்கே ஏ போர்டில் வரலாம். 3 பெண்டிங்கில் இருக்குது, ஒருவேளை 3 ஓப்பன் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இதில் 2 நம்பர் ஆப்போசிட் ஆச்சு, இதில் ஒரு நம்பர் தான் ஆப்போசிட் ஆச்சு. இதில் எந்த நம்பருமே ஆப்போசிட் ஆகாமல் இது அப்படியே டைரக்ட் ரிசல்ட் 851 அப்படின்னே அடிச்சிடலாம். ஏன்னா இங்கே 65. அப்படி இல்லைன்னா இதை இந்த மாதிரி பாருங்கள், 26க்கு 67 அப்படின்னு வச்சு பாருங்கள். அப்போ இந்த 27க்கு 72 அப்படின்னு வச்சு பாருங்கள். அப்போ இந்த 85க்கு இங்கே 58 பிசி அப்படின்னு வரலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த 1 டைரெக்டாக அப்படியே இங்கே வந்துருச்சுன்னா 158 அந்த மாதிரி அடிக்கலாம், இல்லைங்களா. எப்படின்னு கரெக்டாக பார்த்துக்குங்க. எனக்கு தெரிஞ்சு 351 அப்படின்ற நம்பரு டைரெக்டாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 0க்கு 5க்கு 0, அப்படி இல்லைன்னா இந்த 2ன்ற நம்பருக்கு இங்கே 7 அப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ இந்த 1ன்ற நம்பருக்கு இங்கே 6 அப்படின்ற நம்பர் வச்சிங்கன்னா, அப்போது 6ன்ற நம்பர் வந்துச்சுன்னா இந்த 58 டைரெக்டாக வச்சுன்னா 658மே அடிக்கலாம், இல்லை. இது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுங்க. இந்த இடத்துல பாருங்கள், இந்த 76க்கு 27 கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இந்த 76ன்ற நம்பரு பிசியில் 67ன்னு வந்தது. இந்த 27ன்ற நம்பரு
72 அப்படின்னு வந்திருக்கு இங்கே. இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 91 அப்படின்ற நம்பர் இருக்குது. அப்போ இந்த 91ன்ற நம்பரு டைரெக்டாக வருமானு பாருங்கள். இங்கே பாருங்கள் 76க்கு 67ன்னு வந்திருக்கு பிசியில். அதே மாதிரி இந்த 27ன்ற நம்பருக்கு 72ன்ற நம்பர் வந்திருக்கு. இந்த 91 டைரெக்டாக 91ன்னு வரணும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னொரு பேட்டர்ன் மேட்ச் ஆகுது. என்ன அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஏசியை எடுத்துக்கங்க. ஏசி 62க்கு 67, ஏசி 22க்கு 27. அதாவது சி போர்டு மட்டும் ஆப்போசிட்டு 2 வந்து 2 நிறுத்ததுனால கரெக்டாக இது வந்து ஏசி மட்டும் பாஸ் ஆகிருப்பாருங்க. அப்படி ஏசி பாஸ் ஆகும்போது அடுத்தது இங்கே பாருங்கள் இந்த 1ல் 1 மைனஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன் 0ன்னு வரும். இதில் 1ஓட 1 மைனஸ் பண்ணால் 7ன்னு வரும். கரெக்டாக 227, 067 கரெக்டாக வந்திருக்கு. அது கீழே இங்கே 480 பாக்ஸ் அப்படின்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 804 அந்த அதே பாக்ஸ் இங்குமே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒருவேளை இந்த 804ன்ற நம்பர் டைரெக்டாக இங்கே பாக்ஸில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். எப்போவுமே வந்த நம்பர்லேருந்து தான் வரும், புதுசாக எதுவும் வராது. ஓகேவா? அது பாருங்கள் போன மாதத்தில் எப்படி வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து 3, 2, 1, 7 இருக்குது. இப்போ இங்கே 2, 2, 1, 7 இருக்குது. திரும்பவுமே ஒரு 7மே வரலாம். ஓகேங்களா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் ஏதாவது ஒரு பேட்டர்ன் 2 பேட்டர்ன் மட்டும் எடுக்கிறது. என்ன பண்ணுறது, இங்கே அப்படி தான் இருக்குது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே பாருங்கள் 3, 7 இருக்குது. இந்த 3, 7லையுமே பாருங்கள் கரெக்டாக மேட்ச் ஆகும். இந்த ஏசி மட்டும் பார்த்துங்க. இந்த ஏசி 76 பாருங்கள், இங்கே 67 அப்படின்னு இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள் 727 பாக்ஸ்லேயே இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 753 கேப்பில் இருக்குது. ஸோ இதுலேருந்து 2 நம்பர் வரலாம். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இந்த 77 அதே மாதிரி இங்கே ஒரு 77 கேமில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 77, இங்கே ஒரு 77. இதில் இது ரெண்டுத்துக்கும் கேப் 4 நாள். இப்போ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 நாள். இங்கே ஒரு 77 ஏபியில் வந்திருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இது கீழே பாருங்கள் 753 ரிசல்ட் வந்திருக்கு. இங்கே 935 அப்படின்னு ரிசல்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துலையுமே என்ன மேட்ச் ஆகுதுன்னா 77ன்ற நம்பர் மேட்ச் ஆகுது. அது கீழே 35ன்ற நம்பர் 53ன்ற நம்பர் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ அதனால் திரும்பவும் வந்து இந்த 35, 53 இங்கே ஆல் போர்டில் அடிக்கலாம். அப்படி அடிக்கும்போது பாருங்கள் இந்த ஒத்த நம்பர் இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 9. அப்போ 7, 9, 5ன்ற நம்பரை வச்சு திரும்பவும் 535 பாக்ஸில் அடிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் புரியுதாக பார்த்துக்குங்க. இந்த 3ன்ற நம்பரு ஓப்பன் ஆகிறதுக்கு இங்கே பாருங்கள் ஒரு 15ன்ற நம்பர் ஃபுல் ஆப்போசிட் வைங்க. 15ன்ற நம்பர் ஃபுல் ஆப்போசிட் வச்சா 60ன்னு வரும். அது 06ன்னு வந்திருக்கு. இந்த 72ன்ற நம்பரு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணுங்கள் 77. அப்போ இந்த நம்பர் எந்த நம்பர் ஆப்போசிட் ஆகாமல் அப்படியே வந்துச்சுன்னா 31 ஏபியில் டைரெக்டாக 31ன்ற நம்பரு வரலாம். அப்படி வரும்போது 316ன்ற நம்பரு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6ஆம் தேதி கெஸ்ஸிங்லேயுமே இதே நம்பர் தான் கெஸ்ஸிங் வந்தது, இந்த 685ன்ற நம்பரு. ஸோ திரும்பவும் அதே தான் கெஸ்ஸிங்கில் வருது. பாருங்கள் 35, 53 ஆல் போர்டு வருது. எப்படின்னு பார்த்து உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். இல்லைன்னா வாட்ச் பண்ணுங்கள், கேம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஃபாலோ நம்பர் எடுப்போம். இப்போ ஃபாலோ நம்பர் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதத்தில் ஏ போர்டில் 7ன்ற நம்பரு 7க்கு 73ன்ற நம்பர் வந்தது. ஓகேங்களா? 73. அது உடனே வந்து ஒரு 23 அப்படின்ற நம்பர் வந்தது. இப்போ 77 அப்படின்னு வந்திருக்கு. அது ஒரு 27 ஏபி வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபாலோ நம்பரே எடுக்கலாம். ரெண்டாவது 35க்கு 30ன்னு வந்தது. ஓகேங்களா? இப்போ 39 அப்படின்றது இருக்குது. 39க்கு 34 பிசி அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் ஃபாலோ நம்பர் எடுக்கலாம்.
இன்னும் ஒரு 2-3 நாள் போச்சுன்னா நம்ம ஒரு ஏபிபிசிஎஸ்சியில் ஒரு ஃபாலோ நம்பர் எடுத்துடலாம். சரிங்களா? கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.